people of this nation, Bharat, we congratulate you. அம்மா இல்லை அப்பா இல்லை எல்லாரோட சேர்ந்து அம்மா சார்பா அப்பா சார்பா எங்கள் சார்பா 140 இல்லை சார், இந்த இந்தியாவில் இருக்கிற 141 கோடி மக்கள் சார்பாக இது எதுக்கு சார் எங்களை போய் 40 பேர் கங்க்ராச்சுலேட் பண்ணுறீங்க, வாழ்த்துறீங்க, ஆசீர்வாதம் பண்ணுறீங்க, இந்த அடுத்தடுத்த வருஷத்தில் வாங்க போகிற பிள்ளைகளும் ஏன் சார் அப்படின்னா சயின்டிஃபிக்காக நான் சொல்கிறேன். இந்த GER இவங்களாம் 10ஆம் கிளாஸ் படித்தவங்களா சார்? +2 படித்தோம். The GER, Gross Enrollment Ratio, that means 12ஆம் கிளாஸ் வரையும் இந்த பிள்ளைகளோட படிச்சுட்டு மேல் படிப்பு இந்த மாதிரி ஒரு டிப்ளமோ, டிகிரி, MBA, BSc, BCom, BADS, BSc அக்ரிகல்ச்சர், MBA, MCom, MBA ஏதோ ஒரு உயர்கல்வி படிக்கிறவங்க இந்த பாரத நாட்டில் எவ்வளவு பேருன்னா 100க்கு 30 பேர். கிராஸ் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் இதை தட்டி பாருங்க, 100க்கு 30 பேர். 100 புள்ள அவங்க கூட படிச்சதில்லை 12ஆம் கிளாஸில். அதில் நீங்கள் 30 புள்ள தான் ஹையர் எஜுகேஷன், தாய் தந்தை உதவி, உங்களுடைய உழைப்பு, சூர்யா குடும்பத்தினுடைய உதவி, நீங்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறீங்க. உங்களோட படித்த 70% இல்லை, படிக்கவில்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, இது மாதிரி இன்னொரு சூர்யா குடும்பம் இல்லை, அட்மிஷன் கிடைக்கல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஏதோ காரணம். நான் சொல்லல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதில் அடிச்சு அப்படியே பாருங்க. The GER, Gross Enrollment Ratio of this higher education போடுங்க 30%. அதுவும் ஆனரபிள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன புது நியூ எஜுகேஷன் பாலிசி மூலியமா 2035 50% ஆக்கணிக்கிறான். உங்க கூட படித்த பிள்ளைல பாதி பிள்ளையாவது இது மாதிரி படிக்கணும். கவுன் போட்டு டிகிரி வாங்கி இங்கிலீஷில் பேசி, தமிழில் பேசி, மேடையில் பேசி, கை நிறைய சம்பாதிச்சு நல்லா இருக்கணும். 50%. அதுக்கு எப்போ 2035 தான், 2035 தான். therefore friends, அந்த 141 கோடி மக்களும் உங்களை வாழ்த்ததுக்கு காரணம் என்னன்னா, நாட்டில் எல்லோரும் மெத்த படித்தவர்களாக இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். ஒரு சிலர் மட்டும் இருந்தால் அது பத்தாது. அப்படி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சுப்பிரமணியன் சார் மாதிரி, தங்கபாணி சார் மாதிரி, தாய் தந்தை மாதிரி நினைக்கிறதுக்கு நீங்கள் உழைச்சிருக்கீங்கல்ல, சார் சொன்னபடி கேட்டிருக்கீங்கல்ல, எல்லாரும் டெலகிராம், இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் படிச்சீங்கல்ல, படிச்சு எழுதினீங்கல்ல, தேவையில்லாத அம்மா அருமையான கதை சொன்னாங்களா, ஊரில் இருக்க சத்தத்தை எல்லாம் கேட்டுட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு தோத்து விட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் மனசை அடக்கிட்டு படித்தீங்கல்ல, அதற்குத்தான் 141 கோடி மக்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் நல்லா இருந்தால்தான் எல்லாரும் நல்லா இருக்கலாம். ஆனால் கொரோனா, கோவிடு ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும், நமக்கு ரொம்ப வேண்டிய SP பாலசுப்ரமணியனே அதை இறந்துட்டாருனாலும், நம்ம சொந்த பந்தத்தில் எத்தனையோ பேர் இறந்தாலும், ரொம்ப சொந்த பந்தம் இறந்தவங்கிட்டே கிட்ட போய் நம்ம துக்கத்துக்கு போகல. ஏன்னா நமக்கு செத்துருவோன்னு பயந்தோம். அப்படிப்பட்ட கெட்ட கோவிட் கொரோனா ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தது. என்னன்னா, எங்கள் ஊர் கும்பகோணம் இதில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணாமலை நகரில் பாசுபதீஸ்வரர் கோயிலில் போய் 3 நாளைக்கு ஒரு தடவை கோயில் ஐயர் திறக்கும்போது ஓடி போய் நாங்கள் இது பண்ணுறதுக்கு போவோம், ரச்சனை பண்ண போவோம். எங்கள் வீட்டில் 3 பேர், எனக்கு ஒரு ஒய்ஃபு, சிரிக்கிறாங்க, ஒரு ஒய்ஃபு, இப்போ அதெல்லாம் கேட்குறாங்க, எத்தனைன்னு கேட்குறாங்க. ஒரு ஒய்ஃபு, ஒரு பையன், 3 அர்ச்சனை பண்ணுவோம். என் கிளாஸ் மட்டும் 4-5 பேர் இருக்கானோ, எல்லாம் ப்ரோசஸ் ரிட்டையர் ஆகிட்டானோ என்ன மாதிரி. அவன் எங்கள் சோழத்தில் ஒரு ப்ரோசஸ் ஃப்ரெண்டு, அவனுக்கு ஒரு ஒய்ஃபு, ஒரு பொண்ணு, 7 அர்ச்சனை பண்ணுறான். வட என்ன ஐயர்கிட்ட 7 பேர் கொடுக்குறேன்னா தெரியாத கொடுக்குறேன். என்ன நம்ம எங்கள் வீட்டுக்கு ஒரு பாட்டி வருதுன்னா, பாத்திரமெல்லாம் வளருது இல்லை, ஆமாம், அது மேசனை வச்சு மருந்து வச்சுக்கிறோம், அதுக்கு பண்ணுறேன்னா. அப்புறம் உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கும் மஞ்சள்லாம் தடவி காயெல்லாம் கழுவி கொண்டு கொடுத்துட்டு போகுது ஒரு அம்மா, ஆமாம், அதுக்கு பண்ணுறேன்னா. அப்புறம் உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு ஐயா அயன் பண்ணுறாரு, அவருக்கு ஏன்டா அவருக்கெல்லாம் நீ எத்தனை பண்ணுற? அவருக்கெல்லாம் கொரோனா வராமல் இருந்தால் தான் நமக்கு வராமல் இருக்கு. கொரோனா கெட்டதாக இருந்தாலும் எல்லாரும் மாடி வீட்டுக்காரனுக்கு வரக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வரக்கூடாது, நமக்கு சொந்தக்காரனுக்கு வரக்கூடாது, தெரிஞ்சவனுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தி பாருங்க. எல்லாரும் நமக்காக மட்டும் இல்லை, சுற்றியில் யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு இல்லையா. மாடி வீட்டுக்காரர் எங்கள் வீட்டில் மாடியில் அப்படி ஏறி பேசிக்கிட்டே போவாங்க. கீழே அப்படி எங்கள் வீட்டை அப்படி கிராஸ் பண்ணால் 15 நிமிஷம் பேசுவோம். வேலுசாமி சார் சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டீன் அவர், நாங்கள் ஒரு 15 நிமிஷம் பேசுவோம். கொரோனா பீரியடில் வாங்க சார், வாங்க வாங்க பேசாதீங்க, நான் ஒன்றும் பேச விரும்பல, நீ என்கிட்ட பேச விரும்பல, இன்னும் பேசுகிறாவே ஏதோ வந்துருன்றான், இந்த காற்றுலேயே வந்துருக்கிறான். எல்லாம் முகமூடி வேலை போட்டுருந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கொரோனா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறம் நம்ம
நிறைய பேர் கொண்டு போட்டு சொல்லி கொடுத்த நல்ல பாடத்தை கொரோனா வரத்துக்கு முன்னாடி காலங்கள்லேருந்து மக்கள் சேவையாக செஞ்சிருக்கக்கூடிய சூர்யா குடும்பம் பல்லாண்டு வாழ்க. இது ஒரு பல்கலைக்கழகமாக மாறும். அதுதான் நீங்கள் உங்களுடைய கைத்தட்டல் எதுக்கு தேவைன்னா, இது ஒரு பல்கலைக்கழகமாக மாறி நிறைய சேவைகளை ஆரம்பத்தில் வேணால் காந்திகிராம பல்கலைக்கழகம் மற்ற பல்கலைக்கழகத்தோட உடன்பாடுகள் இருக்கலாம். பின்னாடி அதுவே ஒரு பல்கலைக்கழகமாக இந்தியாவில் இன்னும் 3000 பல்கலைக்கழகம் வரப்போகுதுங்கிறாங்க. கோயம்புத்தூரில் மட்டுமே போன மாதம் நான் ஒரு ரத்தனம் போயிட்டு வந்தேன். 3-4 பல்கலைக்கழகம் வந்துகிட்டு இருக்குது. திண்டுக்கல்ல ஒரு பல்கலைக்கழகம் வரப்போகுது. ஸோ 3000 பல்கலைக்கழகங்கள் வருது, கல்லூரி எல்லாம் வருது. அது மாதிரி வர வேண்டும் என்ற நேரத்திலே வாழ்த்தி, அதே போல் அவங்கள்ட்டேருந்து இந்த குடும்பத்திலேருந்து கற்றுக்க வேண்டிய நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு நம்ம தம்பி சூர்யா மாதிரி ரொம்ப அவங்களாம் வருத்தப்பட்டாங்க. நான் ஆறுதல் சொல்ல, உங்களுக்கு ஒரு சூர்யாவை நீங்கள் இழந்துட்டாலும் இத்தனை குழந்தைகளும் உங்கள் குழந்தைங்கன்னு நினைக்கிறீங்க. இது மிகப்பெரிய கொடுப்பினை. உங்களுக்கு நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிறீங்க. அதுக்கு பாருங்கள் எவ்வளவு குழந்தைங்க உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா இந்த மாதிரி இதுவே உங்களுக்கு ஒரு உதாரணம். நான் எத்தனையோ வீட்டில் ஒரே குழந்தை ஏதோ ஒரு காரணத்தில் சாவிலா வீட்டிலே சாம்பல் வாங்கிவான்னு நான் விட்டேன். ஒருத்தன் போய் எல்லா வீட்லையும் போய் கேட்டான். எங்கே கேட்டாலும் எங்கள் வீட்டில் குழந்தை செத்துருச்சு, அப்பா செத்து, தாத்தா செத்து போட்டாங்கன்னு யார் வீட்டையாவது செத்து போகிற வீடு இருக்கா அவன் புரிய வைக்கிறதுக்காக புத்தர் சொல்லுவார் ஒரு பழைய படத்தில். அதே போல் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் நடக்குது. குழந்தை பெற்ற ரொம்ப அந்த குடும்பமே ஒரு குழந்தை இல்லைன்னா அப்பா வந்து குடிச்சு அம்மா வந்து இதாகி அவங்க அப்படியே கரைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போன குடும்பம் அந்த குழந்தை மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பின் காரணமாக நமக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கடவுள் கிட்ட வேற சண்டை போட்டுக்கிட்டு உடம்பையும் வீணாக்கி அவங்க குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போனது 1000 குடும்பங்கள் நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன். ஆனால் அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தைக்கு இப்படி ஆயிட்டாலும் ஊரில் இருக்கிற எல்லா குழந்தையும் நம்ம குழந்தை தான். அப்பா எல்லாருக்கும் நம்ம அப்பாவாக இருந்து நம்மளால் முடிஞ்ச நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை சூர்யா நம்ம கூட இல்லாவிட்டால் கூட அவங்க அப்பாவுக்கு அந்த எண்ணத்தை விதித்து, அவங்க அம்மாவுக்கு அந்த எண்ணத்தை விதித்து இன்றைக்கி எல்லா குழந்தைகளையும் அரவணைச்சி தாய் தகப்பன் போல நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்க நினைக்கக்கூடிய நல்ல ஆசிரியர், அவர் நல்ல நிறுவனர், அவர்கள் குடும்பம் பல்லாண்டு வாழ்க என்ற நேரத்தில் வாழ்த்தி, உங்களை இப்படி அருமையாக உருவாக்கிய ஆசிரியர்கள் இருக்காங்க, யாராவது எனக்கு தெரியல, உங்களை எல்லாம் நான் ரொம்ப வாழ்த்துறேன். உலகத்திலே சர்வமும் தெரிந்த கடவுள் யாருன்னா அம்மா தான். அம்மா சொல்லிதான் அப்பா யாருன்னு தெரியும். அம்மா அப்பா சொல்லிதான் குருவை தெரியும். இவங்க 3 பேரும் சொல்லிதான் சர்ச்சோ கோவிலோ மாஸ்கோ கடவுளை தெரியும். இதுதான் உலக உண்மை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை சர்வமும் தெரிந்த அம்மாவை விட உயர்ந்த ஒரு ஜாதி, உயர்ந்த ஒரு கேட்டகரி, உயர்ந்த ஒரு பிரிவு உலகத்தில் இருக்குன்னு சொன்னால் அது ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்கள் எப்படி சார் சும்மா சொல்றீங்களா சார், அலங்கார பேச்சா? இல்லை, நான் ஒரு ஆசிரியர், அவர் ஒரு நல்ல ஆசிரியர்கள் தான். அம்மா கூட என்ன பண்ணுன்னா தான் பொண்ணு முதல் மார்க் வாங்கணும்னு நினைப்பாங்க, தான் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஆசிரியர்கள் மட்டும்தான் தன்னிட்ட படித்த அத்தனை குழந்தைகளுக்கும் முதல் மார்க் வரணும், அத்தனை குழந்தையும் பாஸ் ஆகணும், அத்தனை பிள்ளைக்கும் வேலை கிடைக்கணும், நம்மகிட்ட படித்த அத்தனையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான கேட்டகரி மனித குணம் என்னன்னா ஆசிரியர் தான். ஆசிரியர் குணங்கள் தான். தாய் கூட தான் பிள்ளைக்கு தான் நினைப்பாங்க. அதனால தான் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா வார் பீரியடில் போலீஸ்காரர் சுப்பிரமணியன் சொல்லுவார், ஃபேஸ்புக்கில் இருக்கு, படிச்சு பாருங்க. அப்படியே உட்காந்து ஒரு அம்மா எங்கே பார்த்தாலும் வார் நடக்குது, குத்தி கொண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா உட்காந்து அந்த வார்லையும் இப்படி ஒரு குழந்தைய வச்சு பாடம் சொல்லி